அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளோடு சீமான் அவசர கலந்தாய்வு. என்ன காரணம்? இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி அடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை எடுத்து நிர்வாகிகளோட சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வேலையாக என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கலந்தாய்வை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது அவசரமாக முடிவு பண்ணதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த உற்சாகத்தை தொடர்ச்சியாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், அடுத்த கட்ட வேலையாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலையும், அடுத்த கட்ட வேலையாக மக்களிடையே நம்ம அணுகிறதுக்கு இன்னும் நிறைய முயற்சிகளை பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவுரை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கலந்தாய்வு செய்தியை செய்தியாளர்களிடம் கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அறிவிக்கல அப்படின்னும், ரொம்பவே ரகசியமாக நடத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் தான் சீமானவர்கள் வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸை கூட உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சிறப்பு அறிவுரையை பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் நிர்வாகிகளிடம் பார்த்தீங்கன்னா சீமான் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்றது சீமானவர்களே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களில் நிறைய புதுசான விஷயங்களை சீமான் பண்ண போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. உதாரணத்திற்கு நாம் தமிழ் கட்சிக்கு என ஒரு சிறப்பு காடா பாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொதுக்கூட்டங்களிலுமே போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் பல வகையில் மக்களிடம் நம்ம அணுகணும் அப்படின்றதான் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்திருக்காங்க. மேலும் அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு அப்படின்றது அவராகவே சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில நாம் தமிழர் கட்சியில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.